ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிக் பாஸ் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் தனி மனித தாக்குதல் நடத்தியதற்காக வன்மையாக கண்டிக்கின்றோம். குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியின் 7வது சீசன் படப்பிடிப்பு தளத்தில் சக கலைஞர்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ள மோதல் தற்போது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்துள்ளது. வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் என்றெல்லாம் தனக்குத்தானே பெயர் சூட்டிக்கொண்டு மதுரையை சேர்ந்து பிசியோதெரபிஸ்ட் திவாகர் சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் அளித்திருக்கும் புகாரில் கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி EVP பிலிம் சிட்டியில் குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியின் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட போது கானா வினோத், மாக்கப்பா ஆனந்த், புகழ் மற்றும் அவருடன் இருந்த அன்சர் ஆகியோரால் தாக்கப்பட்டதாகவும் அவர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கியதோடு படப்பிடிப்பிற்கு வரவே கூடாது என்று மிரட்டியதாகவும் புகார் அளித்துள்ளார். மேலும் மாக்கப்பா இரும்பு கம்பியால் தன்னை தாக்கிவிட்டார் எனவும் தனது புகாரில் குற்றம் சாட்டியுள்ளார். நடிப்பு அரக்கனுக்கு நடந்தது என்ன? இது குறித்து அவரிடமே கேட்டபோது தனது வழக்கமான ஸ்டைலிலேயே அதை சொல்லத் தொடங்கினார். நான் ஒரு பிக் பாஸ் பிரபலம். சீசன் 9இல் மக்கள் செல்வாக்கோடு இருந்தேன். இதனால் குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியில் வாய்ப்பு கிடைத்தது. அதற்கான ஷூட்டிங்கிற்காக வந்தேன். அப்போது கானா வினோத் என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் தரக்குறைவாகவும் அசிங்கமாகவும் பேசினார். அதற்கு நான் எதிர்ப்பு தெரிவித்ததும் புகழ் மற்றும் அவருடன் ஜிம்பாய் மாதிரி இருந்த அன்சர் என்பவர், கானா வினோத் ஆகிய மூவரும் சேர்ந்து என்னை தாக்கி அடித்தார்கள். அப்போது மது போதையில் ஷூட்டிங்கில் இருந்த மாக்கப்பா ஆனந்த் என்னை இரும்பு ராடால் தாக்கிவிட்டார். இரத்த காயம் ஏற்பட்டதால் நசரத்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன். போலீசார் முறையாக ஆய்வு செய்யவில்லை. CSR காப்பி கொடுத்திருக்கிறார்கள். பெயருக்காக கானா வினோத்தும் புகழும் காவல் நிலையத்தில் ஆஜரானார்கள். ஆனால் மாக்கப்பா ஆஜராகவில்லை. அவர்கள் எந்த மன்னிப்பும் கேட்கவில்லை, வருந்தவும் இல்லை. அதனால் எனக்கு திருப்தி இல்லாததால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை ஆணையரிடம் புகார் கொடுத்துள்ளேன் என்றார் சோகத்தோடு. நான் சென்னையில் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். எதனால் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி நான் செலக்ட் பண்ணேன் சார். நான் வந்து பிக் பாஸ் பிரபலம். பிக் பாஸ் சீசன் 9ல் வந்து ஒரு பிரபல போட்டியாளராக இருந்து நான் மக்கள் செல்வாக்கூட இருந்து வந்தேன். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. குக் வித் கோமாளி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி ஷூட்டிங்காக அழைப்பின் பேரில் நான் வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் என்ற நபர் என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் ரொம்ப தரைக்கிறமாகவும் அசிங்கமாகவும் பேசினார். அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவித்தப்ப புகழ், கானா வினோத், அதுக்கப்புறம் புகழ் கூட ஹெல்ப்புக்கு ஒரு பையன் வந்தார் ஜிம்பாய் மாதிரி. அவங்க 3 பேர் சேர்ந்து என்னை தாக்கி அடித்தாங்க. ஓகேங்களா? இவங்க அடிக்கிறப்ப என்ன பிரச்சனைனே தெரியாமல் மாக்காப்பா வந்து பொதுவாக ஷூட்டிங் அப்போ ஃபுல் தண்ணி மது போதையில் தான் இருப்பார். என்ன பிரச்சனைனே தெரியாமல் இரும்பு ராடால் என்னை காலில் தூக்கி எரிஞ்சு என்னை தாக்கிட்டாங்க. எனக்கு ரத்த காயம் ஏற்பட்டுருச்சு. உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பக்கத்தில் உள்ள T6 நசரத்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன். ஆனால் அந்த அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குக் வித் கோமாளி படப்பிடிப்பு ஷூட்டிங் அப்போ தான் அந்த பிரச்சனை நடந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஆய்வு செய்யலை. CSR காப்பி கொடுத்தாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு வந்து புகழும் கானா வினோத்தும் ஆஜரானாங்க. பட் எந்த மன்னிப்பும் கேட்கல, பண்ண தப்ப வருந்தவும் கிடையாது. எனக்கு திருப்தியும் இல்லை. மேலும் கானா வினோத்தும் புகழும் இந்த குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சிக்காக வரவே கூடாது என கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் சென்னை வரவே அச்சமாக இருக்கிறது எனவும் நடிப்பு அரக்கன் என சொல்லிக் கொள்ளும் திவாகர் அச்சத்தோடு கூறினார். வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் என்றால் தெரியாதவர்களே கிடையாது. நடிப்பு அரக்கன் என்பதை குக்கு வித்து கோமாளியில் பதிவு செய்தேன். ஆனால் ஷூட்டிங் முடிந்து பிரேக்கில் எனக்கு இப்படி நேர்ந்தது. கானா வினோத், புகழ், மாக்கப்பா ஆனந்த் ஆகியோரால் எனக்கு குக்கு வித்து கோமாளி வாய்ப்பு பறிபோய்விட்டது எனவும் திவாகர் குற்றம் சாட்டியுள்ளார். கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிகளோட தொடர்பு அதிகமாக இருக்கனால கொலை மிரட்டல் விடுறாரு. நீ குக் வித் கோமாளி விஜய் டிவி ஷோ சென்னைக்கு வரக்கூடாது, அப்படின்னா உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத்தும் புகழும் என்னை வந்து பார்த்தீங்கன்னா கொலை மிரட்டல் விடுறாங்க. இதால் நான் சென்னைக்கு அடிக்கடி ஷூட்டிங் வர்றதுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது. நான் வந்து சார் வளர்ந்து வர கலைஞர்கள் பிக் பாஸில் பிரபலம் அடைஞ்சேன். அதுக்கு முன்னாடி பிரபலமாக இருந்தேன். வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கனா தெரியாதவும் கிடையாது. அந்த நடிப்பு அரக்கன்றதை குக் வித் கோமாளியில் நான் பதிவு பண்ணேன். குக் வித் கோமாளி ஷூட்டிங் வந்து மார்னிங் முடிஞ்சிருச்சு.
காலையில் ஷூட்டிங் முடிஞ்சு பிரேக்குக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ தொந்தரவுகள் வந்துச்சு. நான் சேனலையோ ப்ரொடக்ஷனையோ தப்பு சொல்லவே இல்லை. ஆனால் இவங்கனால புகழ்னாலையும் கானா வினோத்னாலையும் மாக்காப்பா ஆனந்த்னாலையும் என்னோட குக் வித் கோமாளி வாய்ப்பு எனக்கு பறி போயிருச்சு. இதனைத் தொடர்ந்து அவர் கூறும்போது, மாக்காப்பா ஆனந்தை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்பது எனது எண்ணம் கிடையாது. தாக்கியவர்கள் ஆஜராகி மன்னிப்பு கேட்டால் போதும். 50-60 ஆர்டிஸ்டுகள் முன்பாக என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் எனவும் திவாகர் குமுறி வெடித்துள்ளார். நடவடிக்கை என்ன மேடம், அவங்க ஆஜராகி மன்னிப்பு கேட்டால் போதும் மேடம். அவங்கள வந்து நான் சிறைக்கு சொல்லணும், மாக்காப்பாவை ஜெயிலுக்கு போகணுன்றது கூட என்ன கிடையாது. இந்த மாதிரி மேடம் 50-60 ஆர்டிஸ்ட் முன்னாடி என்னை அவமானப்படுத்திருக்காங்க மேடம். குறிப்பாக தனது அசுர வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் இவர்கள் செட்டில் தன்னை மரியாதை குறைவாக நடத்துவதாகவும் மற்றவர்களுடன் சேர்ந்து கொண்டு தன்னை துன்புறுத்துவதாகவும் திவாகர் தெரிவித்துள்ளார். கானா வினோத்தும் இவர்களுடன் இணைந்து கொண்டு தன்னை தனிமைப்படுத்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். நிகழ்ச்சியின் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் தரப்பில் இருந்து இதுவரை அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் அளிக்கப்படவில்லை. நகைச்சுவைக்கும் சமையலுக்கும் பெயர் போன குக்கு வித் கோமாளி செட் தற்போது காவல்துறை புகார் மற்றும் மோதல்களால் பரபரப்பான களமாக மாறியுள்ளது. வரும் நாட்களில் போலீசின் விசாரணையின் முடிவிலேயே இதில் மறைந்திருக்கும் உண்மை என்ன என்பது தெளிவாக தெரியவரும் எனவும் கூறப்படுகிறது. இந்த மாதிரி நிறைய பேரை வளர விடாமல் தடுக்கிறாங்க சார். அது வந்து பார்த்தீங்கன்னா சேனல் தப்பு சொல்ல முடியாது. திறமை இருக்கிறனால தான் சேனல் நம்மளை பயன்படுத்திக்கிற ட்ரை பண்ணுறாங்க. என்ன மாதிரி ஆட்கள் புதுசாக சேனலுக்குள்ள நுழையிலும் நினைக்கிறவங்கள வளர விடாமல் மாக்காப்பா மாதிரியும் புகழுக்கு நான் போன உடனே காலையிலேருந்து பேசலை, என் கூட பேசவே இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா புகழ் கூட எனக்கு முன்பகையும் கிடையாது, விரோதமும் கிடையாது. நான் அவரை பற்றி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சமூக வலைதளங்களில் என்ன ரீசனாக நம்ம வளர்ச்சி மேலே பொறாமை. புகழ் வந்து குக் வித் கோமாளியில் வந்து இவரை வர விடாமல் பண்ணார் சார். குறைசி சம்திங் நிறைய இன்டர்னல் பாலிடிக்ஸ்னு கேள்விப்பட்டேன். ஸோ நான் உள்ளே போனேன்னா நான் ப்ரொமோ கண்டென்ட்டில் பிக் பாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரொமோ கண்டென்ட் என்னோட கண்டென்ட்டை மக்கள் எல்லாருமே ரசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி நான் ஒரு குக் வித் கோமாளியில் ஊண்டிரி வேணும் அப்படின்னு பயப்படுறாரு சார். ஸோ அந்த பொறாமை காரணம் தான் எனக்கு இவ்வளவு சண்டைகளும். பாலிமர் செய்திகளுக்காக பூந்தமல்லி செய்தியாளர் பிரேம் மற்றும் ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் செய்தியாளர் கதிரவன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.